ஏன்னா சாப்பிடாம பாதியிலேயே எழுந்து வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வயிறு ஃபுல்லாயிடுச்சு, போதும். இல்லண்ணா, அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்தேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. தனாக்கா என்னைக்கும் அப்படி கிடையாது. ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்காங்க. யாரு எது கேட்டாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்றாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி ஆளே கிடையாது. ஏன் இப்படி மாறினாங்கன்னு சத்தியமா புரிஞ்சுக்க முடியல. விடுஷாலினி, ஏதோ வேலை டென்ஷன்ல அப்படி நடந்திருக்கும். அவங்க என்ன வேணும்னா பண்ண போறாங்க? அவங்க டெய்லியும் தூங்குற வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கும் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கதானே செய்யும். வேற யார் மேலேயும் இருக்க கோவத்தை என் மேல காட்டியிருப்பாங்க. விடு, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீங்க பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னாலும் நீங்க வருத்தப்படுறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஷாலினி, ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு கையிலுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா தனோக்கானா ஒரு நல்ல பேர் இருக்கு, அத கெடுத்துட வேண்டாம். இப்ப நடந்த இந்த விஷயத்தை வச்சு அவங்களை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டாங்க. நீ இதை யார்கிட்டையும் சொல்லிக்காத என்ன. எப்பவுமே தனோ அக்கா ஒரு நல்ல அண்ணியா, ஒரு நல்ல சகோதரியாவே இருக்கட்டும். அதான் என்னோட ஆசை. பரவாயில்லையே, பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலோட டீன் எனக்கு நல்லா தெரியும். உங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே. ஆமா, சிட்டிலேயே அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சே. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு ஏன் இங்கே வேலை பார்க்க வரீங்க? அது ஆக்சுவலி அது வந்து நான் சார், அது ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன், பிரச்சனையை சமாளிக்க முடியல. அதனால தான் சார் அங்கேருந்து ரிலீவ் ஆயிட்டோம். ஓ, ஓகே ஓகே. நீங்க சிறந்த செவிலியர் அவார்டு வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமா சார். ஓ, குட் குட். உங்கள மாதிரி ஒரு நர்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறது எங்களுக்கு தான் பெருமை. சார், அப்போ எங்களுக்கு வேலை கண்டிப்பாமா. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்க. மத்த டீடைல்ஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கண்டிப்பா சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். ஓகே. இவளுக்கு இங்க என்ன பண்றாங்க? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? ஓ, இங்க வேலை கேட்டுட்டு போற ஆளுகளோ?